உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தில் அருமையான தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாகவே உங்கள் வாழ்வில் தேவன் அளவில்லாத நன்மைகளை செய்து கொண்டே வருகிறார். கர்த்தராகிய இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. அவர்களுடைய ஜபங்கள் எல்லாம் மகிமையான அடையாளங்களாய் மாற்றும்படி தேவன் செய்து விடுகிறார். 62ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பாருங்கள். தாவீது தன்னுடைய ஆவிக்குரிய அனுபவத்தை நமக்கெல்லாம் ஒரு நல்ல விசுவாச பாடமாக அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். எத்தனை அற்புதமான ஒரு அனுபவம் என்று எண்ணி பாருங்கள். நாம் மனிதர்களை அன்பு செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பேற்பட்ட எந்த அதிகாரம் உள்ளவர்களாய் மனிதர்கள் இருந்தாலும் அவர்கள் மேல் நாம் ஒருபோதும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அது ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், பிரசங்கமார்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த மனிதர்கள் மேலும் நாம் நம்பிக்கை வைக்கக்கூடாது. தாவீதின் அனுபவம் என்ன? எக்காலத்திலும் அவர் கருத்து தந்த நாள் முதல் தேவன் அவரை அபிஷேகம் செய்த அந்த நாளிலிருந்து இறுதி வரைக்கும் எக்காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவராகிய தேவனையே தாவீது நம்பினார். தன்னுடைய இதயத்தை தேவனுடைய சமூகத்தில் அவர் ஊற்றி விட்டார். அப்படி என்றால் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார் என்று அர்த்தமாகும். அதனுடைய விளைவு, தாவீது எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போக தேவன் அனுமதிக்கவே இல்லை. தாவீதை தேவன் ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து அரசனாக உயர்த்தினார் என்றால் தாவீது தன் இதயத்தை தேவ சமூகத்தில் இரவும் பகலும் ஊற்றிவிட்டார். இதுதான் விசுவாசம் என்பது. ஆகவே அருமையானவர்களே, உங்களுடைய முழு விசுவாசத்தை ஆண்டவராக இயேசுவினுடைய பாதத்தில் முழுவதுமாக ஊற்றிவிடுங்கள். சஞ்சலப்பட வேண்டாம். எக்காலத்திலும் அது உயர்வோ தாழ்வோ, வெளிச்சமோ இருளோ, பாடுகளோ போராட்டங்களோ, எந்த காலத்திலும் நம்மை விட்டு விலகாத நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் நம்முடைய இதயத்தை ஊற்றிவிட வேண்டும். அவரையே சார்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக தேவன் செய்வார். இதைத்தான் தாவீதுக்கு தேவன் செய்தார். உலகிலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவானாக தாவீதை தேவன் உயர்த்தினார். அவரை அபிஷேகித்து அவர் பாடிய சங்கீதம் உலகமெங்கும் இன்றைக்கும் பாடப்படுகிறது. சபைகளில் வேதமாய் அது வாசிக்கப்படுகிறது. தாவீது தன் இதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றியது, அது தேவனுக்கு எவ்வளவு பிரியமானதாய் மாறியது என்று எண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் வாலிப பிள்ளைகளும் ஆண்டவராக இயேசுவிடத்தில் தன்னை ஊற்றிவிடும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நம்மையும் அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இதயத்தை தேவனுடைய பாதத்தில் ஊற்றி விடுவோம். முழுவதுமாக அவரையே சார்ந்திருப்போம். ஆச்சரியமானவைகளையும் அற்புதமானவைகளையும் உங்கள் வாழ்வில் கர்த்தர் கொண்டு வருவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேச கர்த்தாவே, எல்லா அற்புதங்களையும் செய்ய, எல்லா ரட்சிப்பை கொடுக்க, எல்லா விடுதலையை கொடுக்க உமையே உமது குமாரன் கிறிஸ்து இயேசு வழியாய் வெளிப்படுத்தினீரே. தாவீது தன் இதயத்தை எக்காலத்திலும் உம்மிடத்தில் ஊற்றியதன் விளைவு தாவீதை இறுதி வரைக்கும் கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நீர் மகிமைப்பட்டீர். இதோ என்னோடு ஜெபிக்கிற உமது பிள்ளைகள் தங்கள் இதயத்தை மண்டை முழுவதுமாய் ஊற்றிவிடும் அபிஷேகத்தை இவர்களுக்கு தாரும். ஆண்டவரே, உமது பிள்ளைகளுடைய இதய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் உயர்த்தி காட்டி மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.